இந்த வீடியோவில் இருக்க மாதிரி இந்த லிரிக் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிறது எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போங்க. இப்போ ஒரு ஃபோட்டோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதில் அதை ஜூம் இன்ல கட் ஆப்ஷன் பார்த்து ஜூம் இன்ல போயிட்டு அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக உட்கார அளவுக்கு அதை ஜூம் இன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஜூம் இன் ஆகிற அளவுக்கு இது மாதிரி ஜூம் இன் பண்ணிட்டு ஜூம் அவுட் ஆகாமல் அந்த ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு அதை ஒரு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டுருங்க. நான் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், லேயரை கிளிக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு அதை நகர்த்தி வச்சுட்டு இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போது நான் காப்பி பண்ணி வச்சு தான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிரிக்கை வச்சுட்டு அப்படியே இன்னொரு வாட்டி கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி ஐயோ பெருசாகிடுச்சு. அதை போயிட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணிக்க போகிறேன். ரைட் சைடில் கட் பண்ணிவிட்டு திரும்பி லேயர் என்ற கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருக்குது. திரும்ப டெக்ஸ்ட்டில் போயிட்டு காப்பி பண்ணி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு லைனாக நீங்கள் காப்பி பண்ணி வச்சதை பேஸ்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு தேவையான சைஸுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதேமாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தெளிவாக தெரியும். அப்போ தான் இது மாதிரி அப்படியே தண்ணிலேருந்து அந்த லிரிக்ஸ் வரா மாதிரி ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்டிங் லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொறுமையாக. நான் மொத்த லிரிக்கையும் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தேவையான அளவுக்கு நான் காப்பி பண்ணி இது பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக உக்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா லிரிக்ஸும். இப்போ போயிட்டு அந்த சாங்கோட சாங் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிரிக்கோட சாங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த இது ஆட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது சாங்க்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சோண்டு அதை கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த லிரிக்கும் அந்த சாங்க்கும் கரெக்டாக உட்காருது. எனக்கு காப்பிரைட் வரதுனால அந்த சாங்கை நான் எடுத்துட்டேன். கரெக்டாக ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சு. இப்போது அந்த லிரிக்கோட டபுள் டச் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸில் போயிட்டு இந்த ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஓவர்லேன்றது கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஃபாண்ட் போய் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அதை கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிட்டுங்க. பிளெண்டிங்கில் போயிட்டு ஓவர்லேன்றதை கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஜூம் பெருசாகிட்டு ஃபாண்ட்டில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லேன்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபாண்ட்டும் இதே மாதிரி ஃபுல்லாக மொத்தத்தையும் வச்சு முடிச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபுல்லாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் எதனா லைன் மிஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுறதில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபாண்ட்ஸையும் முடிச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அப்படியே அந்த தண்ணி இமேஜுக்கும் நேச்சுரல் இமேஜுக்கும் அப்படியே இது லிரிக்கும் நல்லா அப்படியே
க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிரிக்ஸு. இப்போ இன் அனிமேஷனில் போயிட்டு ஸ்லைட் அப்ன்றதையும் அவுட் அனிமேஷனில் போயிட்டு ஸ்லைட் டவுன் ஸ்லைட் அப்ன்றதையும் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு லிரிக்கும் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் அது எல்லாமே ஸ்லைட் அப்னே கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். நான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு இது பண்ணுறது ஸ்பீடாக இருக்கும், அதனால் எல்லாத்துக்குமே இன் அனிமேஷன் வந்து ஸ்லைட் அப்னே கொடுங்க, அவுட் அனிமேஷன் ஸ்லைட் அப்பே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் அதை காட்டுறதுக்காக, இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸ்லைட் அப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வச்சு முடிஞ்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. அப்படியே அந்த தண்ணிலேருந்து அப்படியே அந்த லிரிக்ஸ் மேலே வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோ வர மாதிரி எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் நான் விட்டுருக்கேன், கரெக்டாக அவர் தான் செக் பண்ணுறதுக்கு. எல்லாமே கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுட்டு இப்போ ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் நேம் எடுத்து கீழே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிட்டு கீழே வச்சுக்கிறேன். அதை போய் ஃபாண்ட்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு அது பிளெண்டிங்கில் போயிட்டு அதை ஓவர்லைன் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஷேர் நான் கொடுத்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.